Praise the Lord. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காணொளி மூலமாக உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Glory to the name of the Lord. I am very glad to meet you all through this short video. அற்புதமான இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். I would like to thank you for this wonderful time. இந்த அற்புதமான நாளிலே நானும் அன்பு சகோதரருமாய் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம். We as brothers we wish you in this wonderful time. சபையாராக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். As a church we wish you. எங்கள் ஊழியத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம். Through our ministry we would like to wish you. ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். And we be thankful for each and every one of you. மேலான ஜெபங்களுக்காக நன்றி சொல்கிறோம். We would like to thank you for all your mighty prayers. உங்களுடைய பொருளாதார உதவிகளுக்காக நன்றி சொல்கிறோம். All your financial supports I would like to thank. எங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஜெப உதவி தேவை. We would still more need of your prayer support. இந்த ஊழியத்திற்கு இன்னும் ஏராளமான தேவைகள் உண்டு. There has been more need for the ministry. மாதந்தோறும் பல லட்சங்கள் இந்த ஊழியத்திற்கு விதைக்கப்படுகிறது. There has been more lakhs has been spent for this ministry. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உதாரணமாய் இந்த ஊழியத்தை தாங்க உங்களை அன்போடு கேட்கிறேன். Hence people of God would like to help us lavishly through as per your wish. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். May God richly bless you. தொடர்ச்சியாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஒரு காரியத்தை சொல்லி உற்சாகப்படுத்த Continuously I would like to encourage you through a word of God. 1 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தின் பின்பகுதியில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians chapter 9 verses 24 and the last part says, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். You have to run like you obtaining it. என் அன்புக்குரியவர்களே, இந்த நிருபத்தை எழுதின பவுல் தன்னுடைய ஓட்டத்தின் முடிவில் விதமாய் சொல்கிறார். My beloved, the Paul who wrote this epistle, he says at the end. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் அதனுடைய கடைசி அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது அழகாய் சொல்கிறார் 7வது வசனத்திலே. 2 Timothy and the last chapter verses 7 he clearly says, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். I have run a race and fight a good fight and there has been a crown of life kept for me. இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனையாய் சொல்கிற வார்த்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்கிறார். Paul apostle say with a counsel word, run like you obtaining things. அதே போல் ஓட்டத்தை முடிக்கும்போது சொல்கிறார், நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்கிறார். Why the same Paul, why he going to finish his race, he says I am going to obtain. எனக்காக தேவனுடைய கரத்தில் அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. For me the crown has kept in the hand of the Lord. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் வரும்பொழுது அதை எனக்கு அவர் தருவார். The Lord righteous judge while he is coming will surely give to me. அதோடு சேர்த்து சொல்றார், எனக்கு மட்டுமல்ல அவருடைய பிரசன்னம் ஆகுதலை விரும்புகிற அனைவருக்கும் அது உண்டு. Added to that Paul says, whoever would like to be into the presence of the Lord like him will be getting. நாம் எதற்காக ஓடுகிறோம்? For what purpose we run? அநேகருடைய வாழ்க்கையில ஒரு விதமான மனச்சோர்வு. In many of the life they have some deep sorrow. நான் இவ்வளவு பிரயாசப்படுகிறேன், How much ever I'm putting a hard எவ்வளவு work, உண்மையாக இருக்கிறேன், how much ever I'm என் faithful, வேலையில உண்மையா இருக்கிறேன், in my work I'm faithful, நான் என்னுடைய சபையில உண்மையா இருக்கிறேன், in my church I'm faithful, நான் செய்கிற ஊழியத்திலே உண்மையா இருக்கிறேன். faithful in my ministries. ஆனால் யாரும் என்னை பாராட்ட மாட்டேங்கிறார்கள். No one to appreciate me. யாரும் என்னை உற்சாகப்படுத்த மாட்டேங்கிறார்கள். No one to encourage me. யாருமே எனக்கு அவார்டு ரிவார்டு கொடுக்க No மாட்டேங்கிறார்கள். one to give a prize or a surprise. இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved இந்த children, உலகத்தில் ஒருவரிடத்திலிருந்து நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பி அதற்காக ஓடுவீர்களா, அல்லது உன்னத தேவனுடைய கரத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளுக்காக நீங்கள் ஓடுவீர்களா? if you like to go and get something only from the people of the world, or you want to obtain the Lord who called you from the heaven. ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஒரு மனிதரோ ஒரு ஸ்தாபனமோ ஒரு தலைவரோ உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் கட்டாயம் அது ஒருபொழுதும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அந்த காரியம் நடக்க போவதில்லை. Maybe all your deeds are with an expectation like the someone so called your boss or a manager in the worldly people to be recognized, that will not surely work. என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அங்கீகாரமும் அப்படிப்பட்ட ஒரு உற்சாகமும் அப்படிப்பட்ட ஒரு பரிசும் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. My beloved, that kind of recognition, that kind of consideration or that kind of joy will not give a permanent joy. நாம் இந்த உலகத்தில் செயல்படுகிற தேவனுடைய நாம மகிமைக்காக செயல்படுகிற எந்த ஒன்றிலும் நாம் இந்த உலகத்தில் அங்கீகாரத்தை பெற முடியாது.
உன்னதத்தில் நமக்கான அங்கீகாரம் இருக்கு. Whatever we doing for the glory of the Lord, we will not get in this world the recognition, but will surely get from the Lord. நான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I am speaking to the servants of the Lord who are listening to this word. கவனிங்கள் அன்பு போதகர்களே, அன்பு தேவ ஊழியர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் படுகிற பிரயாசங்களுக்கான பலனை நீங்கள் இந்த பூமியில் பார்க்காமல் போகலாம், ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கான அந்த பலன் உண்டு. My beloved ministers and servants of the Lord, please listen that maybe the deeds you may not be recognized in this world, but surely you will get from heaven. இந்த இரவில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Today I would like to tell you one thing and encourage you. இதை பார்த்து கொண்டிருக்கிற சிலர் இப்படி மனதில் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், யாரும் என்னை அங்கீகரிக்காத ஒரு காரியத்திற்காக நான் ஏன் இன்னும் மீண்டும் நான் வேலை செய்ய வேண்டும், மீண்டும் நான் ஏன் ஓட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். There are few viewers just thinking the way, why should I still work hard, give my 100% for whom or where I am not recognized. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதோடு கூட நான் என்னுடைய ஓட்டத்தை, என்னுடைய செயல்பாட்டை, என்னுடைய பணியை, என் ஊழியத்தை நிறுத்திக் கொள்ளலாமா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are now thinking that let me stop, let me give up all my deeds that I am doing for a ministry. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். Tonight, today, Lord wants to. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். You have to run like obtaining. இந்த உலகத்தில் அல்ல, உன்னதத்தில் இருந்து. Not in this world, but in the heaven. தேவனிடத்தில் இருந்து நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். From the Lord you gonna obtain. பரலோகம் உங்களை அங்கீகரிக்க போகிறது. Surely the heaven will recognize. நீங்கள் படுகிற பிரயாசங்களுக்கு எல்லா பலனும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. Lord, for surely all your deeds and the rewards are in the hand. வேதம் சொல்கிறது அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அது கொடுக்கப்படும். The word of God clearly said, who would be like to have the presence and likewise of the likeness of the Lord will surely have. ஆகவே நீங்கள் உங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே அவருடைய பிரசன்னமாகுதலை நீங்கள் விரும்புங்கள். Hence in your race always seek that I would like to be in presence of the Lord or likeness of the Lord. நான் செய்கிற எல்லா காரியத்தையும் மற்றவர்கள் யாரும் பார்க்கிறார்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார் என்கிற எண்ணத்தோடு ஓடுங்க. Whoever is looking or watching around me or not should run like Lord is looking at me. நான் ஓடுகிற இந்த ஓட்டத்துல என் கூட யார் வர்றாங்களோ இல்லையோ, என் கூட வர்றவங்களை பார்த்து அல்ல, என்னோடு சேர்ந்து பயணிக்கிற கர்த்தர் உண்டு என்று நினைத்துக் கொண்டு ஓடுங்க. Whoever comes to me or not, or whoever aside or beside or with me, no matter there are no or yes, but I have the Lord who is looking at me and I'm going to run for him. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். Lord is always with us. அவர் நம்முடைய பிரசன்னமாகுதலாக இருக்கட்டும். He should be our presence forever. நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் பிரசன்னமாகுதலாக இருக்கட்டும். In all our things, in all the areas where Lord's presence should be நாம் fulfilled. ஓடுகிற ஓட்டத்திலே நாம் செயல்படுகிற செயல்பாட்டை எல்லாவற்றையும் அவர் முன்பாக வைத்துக் கொண்டு ஓடுங்கள். All your deeds, all your efforts, keep God first. அவரை முன்பாக வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலுக்கு முன்பாக நம்முடைய எல்லா காரியங்களையும் வைத்து ஓடுங்கள். Not only keeping first priority as God, but also giving more importance in the presence of the Lord. Keep moving aside, move ahead. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord will surely bless you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Let me pray for you. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord Almighty God, we thank you for this wonderful day. ஆண்டவரே, யாரும் பாராட்ட வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. It's not like no anyone to recognize. மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும், மற்றவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறதற்காக அல்ல ஆண்டவரே. It's not for our deeds are recognized by this or that. யாரும் எங்களை குற்றப்படுத்தினாலும் விமர்சித்தாலும் ஆண்டவரே, எங்கள் எல்லா காரியங்களையும் உமக்கு முன்பாக வைத்து நாங்கள் ஓட விரும்புகிறோம். Whoever condemning us or putting us, the words putting us down, but we keep it aside and be running for the Lord. எங்களுடைய எல்லா பாதைகளிலும் நீர் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு ஓடுகிறோம். We have a hope that in all our path you are there with us and be running. ஓடி வருகிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். I am praying for all who are down in spirit. ஆண்டவரே, இன்றைக்கு அவர்களை தட்டி எழுப்பி இன்னும் ஓட வேண்டிய, செயல்பட வேண்டிய தூரம், வெகு தூரம் செயல்பட வேண்டிய வேலைகள் இன்னும் பெரியது என்பதை உணர்த்தி எழுப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். Father God, right now rise them up and enable them to run to a longer race. இந்த பயணத்துல பலன் இந்த பூமியில் இல்லை என்றாலும் பரலோகத்தில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு ஓட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். Maybe the rewards may not be seen or get in this journey.
journey, but we have a God who kept in heaven that hope that you have given to us. ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதி. Lord, you bless them, Father. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' mighty and marvelous name we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Lord will surely bless you. பயணத்தை முடித்துக் கொள்ளாதிருங்கள். Don't end up your journey. முடங்கி விடாதிருங்கள்.